வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு, தோழர் திருமாவளவன் அவர்களினுடைய மது ஒழிப்பு மாநாடு ஒரு நாடகமா அல்லது நெருக்கடியா என்கின்ற கேள்வி நேற்றையிலிருந்து அநேகமாக எல்லாருக்கும் வந்திருக்கு. கூடுதலாக இந்த மது ஒழிப்பு மாநாடு எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று அவர் நினைப்பது, இவரை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாருக்கும் வந்திருக்கு. கூடுதலாக ஒரு அரசியல் கட்சியாக அரசியல் அதிகாரத்தின் மூலம் இந்த மண்ணில் மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தல் உடன்பாடும் தேர்தல் கூட்டணியும் வேறு, கொள்கை உடன்பாடும் கொள்கை கூட்டணியும் வேறு என்று அவர் சொல்கிறதுல என்ன மாதிரியான நியாயம் இருக்குது? இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். நம்ம பின்னாடியிலேருந்தே போயிடலாம். ஏன்னா அதை சரியாக நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்கிறோம். அதாவது கல்யாணம்ங்கிறது வேறுங்க. கல்யாணத்துக்கு பிறகு அவர் அந்த மணப்பெண்ணை வச்சு குடும்பம் நடத்துகிறோமா நடத்தலையா அப்படிங்கிறது வேறு. கல்யாணங்கிறது வேறு, கல்யாணத்திற்கு பிந்தைய வாழ்க்கைங்கிறது வேறு அப்படின்னு ஒருவர் சொன்னால், அவருக்கு சித்த சுவாதீனத்தோடு இருக்கிறாரா, இல்லை அவருக்கு கல்யாணம் குறித்து தெரியுமா அல்லது குடும்பம் குறித்து தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கெல்லாம் வரும். அந்த கேள்வி தான் நேற்றைய செய்தியாளர்கள் சந்திப்பில் தோழர் திருமாவளவன் அவர்கள் சொன்னது. தேர்தல் கூட்டணி வேறு, கொள்கை கூட்டணி வேறு. தேர்தலில் ஒருத்தர்கிட்ட கூட்டணியாக இருக்கிறோங்கிறதுனாலேயே அவர் கூடயே சேர்ந்து 5 வருடமும் நம்ம போராட்டங்கள் அல்லது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையை அணுக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் சொல்லுவதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? எதற்காக திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டை நான் முன்னெடுக்கிறேன், நீங்கள் எந்த கட்சி வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அவர் அறைகூவல் விடுக்க வேண்டிய நேரத்தில் இந்த டிஸ்க்ளைமர் என்று சொல்லக்கூடிய, அதாவது தன் விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதையும் எதற்காக சொல்கிறாரு? தேர்தல் கூட்டணி வேறு, கொள்கை கோட்பாடுகளுக்காக போராடுகின்ற கூட்டணி வேறு என்று எதற்காக அவர் சொல்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன் என்றால், கடந்த காலங்களில் இவர் தேர்தலோடு கூட்டணி வைத்த அந்த கட்சியை, அந்த அரசை எதிர்த்து தான் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை நம்ம நடத்த முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நம்மை எப்படி இவர்கள் அணுகப் போகிறார்கள்? திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்துட்டு திராவிட மாடல் அரசை எதிர்த்து மது ஒழிப்பு மாநாடை நடத்த போகின்ற திருமாவளவன் அவர்களை நம்பலாமா வேண்டாமான்னு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன டிஸ்க்ளைமர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், என்ன தன் விளக்கம் கொடுக்குறாருன்னா, கூட்டணிங்கிறது வேறங்க, தேர்தல் நேரத்தில் கூட்டணிங்கிறது வேறங்க, போராட்டங்களில் கூட்டணிங்கிறது வேறங்க அப்படிங்கிறார். அப்போ தேர்தலின் மூலம் ஒரு அதிகாரத்தை பெற்று அந்த அதிகாரத்தின் மூலம் இந்த மண்ணில் உள்ள மடைமைகளை அல்லது இந்த மண்ணின் மக்களுக்கு உள்ள சிக்கல்களை தீர்ப்போம் அப்படி என்று தீர்க்கலாம் என்று திருமாவளவன் ஒத்துக்கொள்கிறாரா? இல்லை அது மாதிரியெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாரா? அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவரை நோக்கிய நம்முடைய கேள்வி. ஏன்னா கடந்த காலங்கள்லையும் சரி, இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் 2021 ஆட்சி அரியணைக்கு வருவதற்கு முன்னதாக தேர்தலை சந்திக்கும் பொழுது வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலும் சரி, மது ஒழிப்பு குறித்து பேசியிருக்குது. அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற அம்மையார் கனிமொழி அவர்கள் கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அரசினுடைய தவறான மது கொள்கையின் காரணமாக இளம் விதவைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு அப்படின்னு போராடி பேசியதெல்லாம் உண்டு. இப்போது இந்த அரசுக்குள்ள இந்த அரசினுடைய தோழமை சுற்றலோடையே கொண்டிருந்த திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம், இந்த மாநாட்டிற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், குறிப்பாக அஇஅதிமுக வரலாம், நாளைக்கு கட்சி தொடங்குகிற அல்லது மாநாட்டை அறிவித்து இருக்கின்ற நடிகர் விஜய் கூட வரலாம். இன்னும் எப்பொழுதும் எதிர்தளத்திலேயே இருந்து அரசியல் செய்பவர்களாக கருதப்படுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட வரலாம் அப்படின்னு ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கிறாரு. அப்போது இதில் அவர் அது மாதிரி டிக்ளரேஷன் கொடுக்கும் பொழுது அவரை நம்பலாமா வேண்டாமான்னு யோசனையோடு அவரை அணுகிறவங்களுக்கு அவர் சொல்கிற செய்தி என்னென்னா, தேர்தல் கூட்டணி வேறு, இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அல்லது ஒரு மக்களின் நலன் சார்ந்து போராடுகின்ற ஒரு போராட்டத்தில் ஏற்படுத்தி கொள்கின்ற நோக்கம் சார்ந்த கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது இதில் அவர் ஒரே ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு.
திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு படிப்படியாக மதுவிலக்கினை அமுல்படுத்துகின்ற எந்த திட்டமும் இல்லை. போன வருடம் 50,000 கோடி வருவாய் என்றால், அடுத்த வருடம் 55,000 கோடி வருவாய் என்ற இலக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படிங்கிறத அவரு ரொம்ப தெளிவாக ஒத்துக்கொள்கிறார். அதனால தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லாத மற்ற எல்லா கட்சிகளும் எங்களோடு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொன்னு இது குறித்து இளைய தளபதி துணை முதல்வராக போகின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது, அவரு தெளிவா சொல்லிட்டாரு. என்னன்னா, இது அவர்கள்ட்ட தான் கேட்கணும். இது எங்கள்ட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைவர் ஓடிட்டாரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின் ஓடிட்டாரு. இப்போ இது நாடகமா அல்லது ஒரு நெருக்கடியா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த திருமாவளவன் அவர்களுடைய பேட்டியை பார்த்த எல்லாருமே, பொதுத்தளத்தில இருக்கின்ற எல்லாருக்குமே வந்தது ஒண்ணுதான். இன்னொன்னு, திருமாவளவன் அவர்களை நம்பலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அவருடைய கடந்த காலத்தினுடைய அணுகுமுறை, அதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது, அந்த போராட்டத்தில் ஒரு நெருக்கடியான நிலைக்கு செல்வது, அந்த நெருக்கடியான நிலையின் உச்சக்கட்டத்தில் காப்பாற்றுபவர்களை காப்பாற்றிவிட்டு, ஒண்ணுக்குமே உதவாத செய்திகளை சொல்லி, இதனால இந்த போராட்டத்தை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம் என்று போவது. இது கடந்த காலத்தினுடைய வரலாறு. அந்த வரலாற்றின்படி இன்னைக்கு பக்கத்துல இருந்து அந்த பேட்டியில பக்கத்துல இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாளராக கருதப்படுகின்ற வன்னியரசுக்கே திருமாவன் நம்பலாமா? கூடாதா? இவரு நம்ம பக்கட்டு பேசுறாரா? நம்ம கூட்டணி பக்கட்டு பேசுறாரா? இல்லது எதிர் பக்கட்டு பேசுறாரா? அல்லது உண்மையிலேயே இவருக்கு புத்தி அரசியல்ல ஒரு நேர்மை அரசியல்ல மக்களினுடைய அவலங்களை புரிந்து கொண்டு, இனி தமிழகத்தில் இருக்கின்ற எவரும் மதுவால சீரழிகின்ற நிலைமை உருவாகிவிடக் கூடாது என்று பேசுறாரா? இல்ல இந்த கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் நிகழ்வுகளுக்கு அடிப்படையாக கொடுக்கின்ற அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக நிற்கின்ற அந்த தருவாயில் ஒரு மாநாடுன்னு சொல்லிடுறது, அந்த மாநாட்டுக்கான வேலைகளை செய்யறது அப்படின்னு இருக்கிறாரா? அப்படின்னு நமக்கு மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியில் இருக்கின்ற முக்கிய பொறுப்பாளர்களுக்கே அந்த சிக்கல் இருக்கு, அந்த அவநம்பிக்கை இருக்கு. அப்புறம் இந்த அறிவிப்புகளை தொடர்ந்த செயல்பாடுகள், அதனுடைய போக்குகள், அந்த செய்தியாளர் கூட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் பேசியது, இது எல்லாமே பார்க்கும் பொழுது, இது அந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது நாடகமா? அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொடுக்கின்ற நெருக்கடியா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்தது. ஏன்னா, இவர் திராவிட முன்னேற்றக் கழகம் பின்னாலான அரசு படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று இன்னமும் நம்புகிறோம் என்று சொல்றாரு. அதாவது 2021 ஆட்சி அதிகாரத்தில் வரும்பொழுது விலக்கை படிப்படியாக நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்றக் கழகம் 3 வருடமாகியும் எந்தவித மது விலக்கையும் அமுல்படுத்தல. கூடுதலாக மதுக்கடைகளினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்கின்றது. மதுவின் மூலம் வருகின்ற வருவாயை அதிகப்படுத்தியிருக்கின்றது. இப்போ இந்த சூழல்ல தான் தேர்தல் இன்னும் 17 மாதங்களே இருக்கின்ற சூழல்ல திருமாவளவன் வெளியில நின்னு ஒரு மாநாடு நடத்துறாரு. என்ன மாநாடு நடத்துறாருன்னா, இன்னமும் அவருடைய செய்தியாளர்ல திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் வாக்குறுதியின்படி செயல்படவில்லை அப்படி என்று வெளிப்படையாக சொல்றதுக்கு தயங்குறாரு. அந்த தயக்கம் எதனால் வந்ததுன்னா, ஒருவேளை இவர்கள் எல்லாம் 2026ல கூட்டணிக்கு நம்மகிட்ட கொடுக்காம, நம்மள சேர்க்காம கைவிட்டு விட்டால், நம்ம மறுபடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இடத்துக்கு தான் போக வேண்டும். அப்போதைக்கு நம்ம சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் அன்னைக்கு மாநாடு நடத்தும் பொழுதே சொன்னேன் இல்லையா? நான் அன்னைக்கே செய்தியில சொல்லியிருக்கிறேன் இல்லையா? திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மதுவிலக்கு, அதாவது படிப்படியான மதுவிலக்கின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று தானே நான் சொல்லியிருக்கிறேன். மேலும் எதற்காக இந்த மாநாடு அப்படின்னு சொன்னா, இந்த படிப்படியான மதுவிலக்கை துரிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு அப்படின்னு. அப்போ இத அஇஅதிமுக சேரலாம். விடுதலை சிறுத்தைகளினுடைய அழைப்பை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சி சேரலாம். அப்புறம் இன்னும் பல கட்சிகள் சேரலாம் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி கூட சேரலாம். அதுல நாங்க எப்பொழுதும் எதிர்த்தளத்திலே நின்னு அரசியல் செய்து இங்க ஒண்ணுமே ஆகப் போறதில்ல. எங்களுக்கு முன்னாடியே மதுவிலக்கு குறித்து அதிகமாக தீவிரமாக பேசி வந்தவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அதனால அவர அழைச்சு, அவர கூட வச்சுக்கிட்டு இந்த பெரிய மாநாடு நடத்துறதுல எங்களுக்கு ஒண்ணும் சிக்கல் இல்ல. இப்படியெல்லாம் பேசியது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தரப்பு பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, நேற்று தேநீர் கடையில ஒரு உடன்பிறப்பு, அது ஒரு தீவிரமான உடன்பிறப்பு அவர பார்க்க நேர்ந்தது. அப்போ அந்த தீவிரமான உடன்பிறப்பு கிட்ட பேசும்பொழுது, 2026லயும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான்.
ஏன்னா இது ஒரு பெரிய கட்சி. எது பெரிய கட்சி? திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய கட்சியாம். அதனால 2026லயும் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கி முதல்ல தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்ற பிறகு, எம்ஜிஆர் உயிரோட இருக்கிறவர்களையும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கூப்ல தான் இருந்தாரு. ஆட்சி அதிகாரத்துல இல்ல. ஒரு ஓரத்துல எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்துல தான் இருந்தாரு. அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல சற்றேறக்குறைய 2009க்கு பிறகான அ அஇஅதிமுக ஆட்சியில 10 வருடம் கருணாநிதி அவர்கள் வந்து 2011லேருந்து 2021 வரலையும் திமுக கூப்புல தான் கிடந்துச்சு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டும் உடன்பிறப்பு அவர்களே நீங்க வந்து நீங்க திமுக பெரிய கட்சி 2026ல ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்னு பேசுறது எவ்வளவு பெரிய நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு, கூடுதலா இன்னொன்னு சொன்னேன். நீங்க தான் பெரிய கட்சின்னு சொல்றீங்க இல்லையா? கூட்டணியில வந்து திருமாவளவன் எல்லாம் வேண்டாம். மத்த கட்சி கூட இருக்குது இருந்துட்டு போகுது. திருமாவளவன்கிறவரு எங்க கூட்டணிக்கு வேண்டான்னு உங்க கட்சி தலைமை அறிவிக்குமா? அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது, எங்க கட்சி தலைமை ஏற்கனவே அந்த முடிவுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நகர்ந்தாரு. ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முறை விடுதலை சிறுத்தைகளை கழட்டி விடுமோ? அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் விடுதலை சிறுத்தைகள் வந்து தன்னை ஒரு பொது சக்தியாக, பொது தளத்தில் நின்று போராடுகின்ற சக்தியாக, பொது தளத்தில் நின்று மக்களுக்காக, மக்களின் தேவைக்காக, மக்களினுடைய வளர்ச்சிக்காக அரசியல் செய்கின்ற ஒரு கட்சியாக தன்னை காட்டிக்கொள்ளும் பொருட்டு இந்த மாநாடு நடக்குதா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதில தான் வந்து திருமாவளவன் அவர்கள் இந்த மாநாட்டை நடத்துவது நாடகமா? அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொடுக்கின்ற நெருக்கடியா? என்கின்ற கேள்வி பிறந்திருக்குது. கூடுதலா ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்ப பாருங்க இந்த நடிகர் விஜய் அவர்கள் மாநாடு வந்து ஒரு சக்சஸிவ் ஃபேக்டரா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய செய்திகளே போய்க்கிட்டு இருக்குது. அப்போ வந்து இந்த செய்தியை மறைக்கணும். நடிகர் விஜய் அவர்களுடைய மாநாட்டு குறித்த செய்தியை வந்து ஒரு பெரிய அளவுல கொண்டுட்டு போகாம ஒரு மாரி இருக்கணும். அப்போ வந்து என்னன்னா, வேண்டும்னே இந்த ஸ்கிரிப்ட்ட எழுதியிருக்கிறாங்க. இந்த ஸ்கிரிப்ட்ட எழுதினதே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான். இந்த ஸ்கிரிப்டை இந்த தொனியில வந்து மது ஒழிப்பு மாநாடு திருமாவளவன் அழைக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை, மருத்துவர் ராமதாஸை அப்படின்னு வரும்பொழுது, நடிகர் விஜய் அவர்கள் நடத்துகின்ற அந்த மாநாடு குறித்த செய்திகள் இதெல்லாம் டம்மி ஆயிடும். அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை பேசுகிறார். எனவே இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான நாடகம். திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது ஒரு தெரிவு செய்யப்பட்ட நாடகம்னு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுல எது உண்மையாக இருக்கப் போகிறது? உண்மையிலேயே திருமாவளவன் கொண்டு செல்வது நாடகத்தையா அல்லது நெருக்கடியையா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். இனி வரும் காலத்துல அது குறித்து நம்ம பேசுவோம். மது ஒழிப்பு கொள்கையில வந்து தீவிரமான ஈடுபாட்டோடு திருமாவளவன் செயல்படுகிறார் என்பதை நான் உறுதியாக நம்பவில்லை. அரசியல் நோக்கர்களும் அவருடைய கடந்த கால செயல்பாடுகள் குறித்து ஆராய்பவர்களும் மேலும் இந்த பேட்டியிலேயே அவர் வந்து உடனடியாக முழுமையான மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று சொல்வதில் இருந்தும் தெரிகிறது. இவர் வந்து ஒரு தீவிரமான நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக இந்த வேலையை செய்கிறார் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.